ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக ஒரு ப்ரெட்டு வச்சு ஒரு சாண்ட்விச் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு கேரட் வந்து துருவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 போல் பீன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டாணி, பச்சை பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். இது ஒரு 4 வெங்காயம் இருக்கும் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இஞ்சி கொஞ்சமாக இஞ்சி போட்டுருக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்திருக்கிறேன், நல்லா ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா, இது வந்து சீஸ் க்யூப்ஸு நம்ம இது பண்ணிவிட்டு மேலே துருவி போட்டுக்கலாம் ப்ரெட்டு மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஹோல் வீட் ப்ரெட் தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மசாலாக்காக வந்து இது வந்து கிங் ஆஃப் மசாலான்னு ஒரு பிராண்டோடது. இது நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா இதுக்குமே, அதாவது பொதுவாகவே ஒரு நார்த் இண்டியன் குசினுக்கு நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது சூப்பராக இருக்கும். அதாவது கொண்டக்கடலை, பன்னீருக்கு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாவ் பாஜி மசாலாலேருந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். சும்மா இதோட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இப்போ யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லாவே தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். கொஞ்சம் பட்டர் ரெண்டுமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் ப்ளஸ் பட்டர் ரெண்டுமே விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இது ப்ராப்பரான இதாக கிடையாது. நான் வந்து எங்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு இன்றைக்கி சும்மா சிம்பிளாக குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளும் ஒரு பீஸு சாப்பிட்லாமேன்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சியும் பூண்டையும் சேர்த்திடலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் சேர்த்துனிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதாவது நம்ம இந்த ரோட் சைடில் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் அதை சேர்த்திருக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட் இறங்குறதுக்காகவும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக 2 கேரட்டு, அப்புறம் பீன்ஸ். நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் எல்லாமே தாராளமாக போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் கண்டிப்பாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போடலை. சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி சாப்பிட்டோம், எப்பாரு உருளைக்கிழங்கு போட்டுடுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணியோடு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாவ் பாஜி மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் மசாலா வந்து இது ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். சூப்பராக ஸ்மெல் வருது. சேம் ரோட் சைடு ஸ்மெல், ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதே ஸ்மெல் வருது.
அவங்க வந்து பாவ் பாஜி மசாலா இதெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் பட்டு எடுத்து எடுத்து போடுவாங்க. என்னென்னமோ ஒரு 4-5 மசாலாலாம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். ஸ்டஃபிங் எல்லாம் நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமோ வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஃபைனலாக எல்லாத்துக்கும் சேர்த்திட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா பரட்டி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து தனியாக நமக்கு தெரியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை நான் ஃபுல்லாக இப்படி அமுத்தி விட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஒன்றுமா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ இதை மாற்றிட்டு நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து மயோனைஸ் வந்து இது எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ளேவர் எடுத்துருக்கிறேன், பெரிய பெரிய ஃப்ளேவர். எங்கிட்ட இருக்கிறத நான் இப்போ யூஸ் பண்ணுறேங்க. கல் காஞ்சிருச்சு. ப்ரெட்டு வைக்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து பட்டர் வந்து போடணும், அதாவது வெண்ணெய் போடணும். இன்னைக்கு வெண்ணெய் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஆயிலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து 2 பக்கமும் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த அளவுக்கு நான் டோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மயோனைஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஃப்ளேவர் இருக்கோ, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டுன்னே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா வெறும் பட்டர் வெண்ணெய் மட்டும் கூட நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா சாஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா ரெட் சட்னி, க்ரீன் சட்னி இதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். எது வேணுமோ அது உங்களுடைய இஷ்டம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங்கில் வந்து எடுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கூட இந்த சைடில் கூட நீங்கள் வந்து வேறு ஃப்ளேவர் சட்னி அந்த மாதிரி எல்லாம் கூட இது பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இது அப்படியே வந்து அமுத்திட போகிறேன்.
சேம் இந்த சைடும் நான் பண்ணுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே வந்து செட் ஆகிடும். நம்மளுடைய சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீஸ் போட்டு ஒரு சாண்ட்விச் பண்ணிக்கலாம். எப்போ போல் 2 பிரெட்டு வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் அது மேலே விட்டுக்கலாம். சேம் இப்போ இது மேலே வந்து mayonnaise வந்து லைட்டாக தடவிக்கலாம். இதுக்கு மேலே வேணும்னா சீஸ் ஷீட் கூட இருக்குது, நம்ம அது கூட பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். அதுதான் சாண்ட்விட்சு. இதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரெட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் க்யூப்ஸ் எடுத்துருக்கிற ஒரு க்யூப். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கிரேட்டர் வச்சுட்டு லைட்டாக வந்து துருவி போட்டுக்கலாம். சீஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே 2 வாட்டி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ இந்த சீஸ் பிரெட்டை வந்து லைட்டாக கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்கு. இது வந்து நார்மலாக செஞ்ச சாண்ட்விட்சு. இது பார்த்தீங்கன்னா நார்மல் சாண்ட்விட்சு. ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் பலவண்ணம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.